ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நான் தான் உங்கள் விஜய் சந்தோஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து ஆல்மோஸ்ட் 5 மணிக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐ மீன் சீஸ் ஃபயர் ஆயிடுச்சு. சீரியஸாக சொல்லப்போனால் நம்ம 2 நாட்டுக்குமே உயிர் சேதம் வந்து அதிகம். ஸோ நம்ம இந்தியன் ஆர்மிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும். நம்ம இங்கே பீஸ்ஃபுல்லாக ரேஸ் கோர்ஸில் நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து நார்த்தில் வந்து அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம இந்தியாவை வந்து சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ சீரியஸாக தலை வணங்கி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அதே சமயம் நம்ம பப்ளிக் பீப்புள்ஸ் கிட்ட போய் கேட்போம் அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்னென்னு. இது வரைக்கும் யாருமே எடுக்காத ஒரு கண்டென்ட் தான் நான் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப மனசு பொறுத்திட்டு ஒரு கண்டென்ட். பல இந்தியன் ஆர்மி வீரர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல சீரியஸாக. ஸோ நம்ம இப்போ போய் ரேண்டம் பீப்புள்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இந்த போரை பற்றி என்ன, முடிவுக்கு வந்ததுக்கு என்னன்னு சொல்லி வாங்க போய் கேட்போம். ஹலோ எவ்ரிவன், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஐம் டாக்டர். இப்போ ரேஸ் கோர்ஸில் வாக் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தா எல்லாமே பீஸ்ஃபுல், எவ்ரிபடி ஹாப்பி, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் பேக் ஆஃப் த மைண்ட் இவ்வளோ என்ஜாய்மெண்ட்டுக்கு பின்னாடி ஹவு ஹார்ட் ஆர் சோல்ஜர்ஸ் ஆர் ஒர்க்கிங், அதை பற்றி எப்பயும் பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட அங்கே வாக் பண்ணுறப்போ ஐ ஜஸ்ட் சா வேர்டிங் சேஸ் நேஷன் ஃபர்ஸ்ட், ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். அதை கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் இந்த பேக் ஆஃப் மைண்ட் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அ சோல்ஜர்ஸ். தேங்க்யூ. இந்த பாகிஸ்தான் இந்தியா போரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளோ இல்லை இங்கே போர் வீரர்களோ அந்த மாதிரி யாரும் இந்த போரில் வந்து பாதிக்கப்படலை. இல்லை அது முழுக்க பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களும் குழந்தைகளும் தான். அதனால் வந்து இதை வந்து நம்ம ரெண்டு பக்கம் வந்து அமைதியாக நடந்து நம்ம விரும்புகிறோம். இந்த போரில் வந்து ஒரு கட்டான உயிரிழப்பு, போர் சம்பந்தமான ராணுவ வீரர்களுக்கும் யாருக்கும் பாதிப்பு வராதனால, இது மக்கள் பாதிப்பு வரனால இந்த போரை ஸ்டாப் பண்ணுறது சரியா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா பாகிஸ்தான் வார் போயிட்டுருக்கு, இது எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னா லைக் சோல்ஜர்ஸ் அவங்க 2 பேர் சண்டை போட்டால் ஓகே. இது என்ன ஆகுதுன்னா ஈவன் அதர் இன்னோசென்ட் பீப்புள்ஸும் ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ இதை பற்றி அவங்க வந்து கொஞ்சம் இது எடுக்கணும். போருன்னு வரும்போது நாங்கள் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் போரை விரும்பலை, அவ்வளோதான். ஆக்சுவலி வாரில் நமக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இன்னசென்ட் பீப்புள்ஸ் 2 சைடும் வந்து இருக்காங்க, அவங்க பாதிக்கப்படக்கூடாது. அண்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் நமக்காக தான் பார்டரில் இருக்காங்க. அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலிஸ் தான் கஷ்டப்படுவாங்க. ஸோ பெட்டர் வார் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லாம் ப்ரைஸ் ஹைக்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதை எல்லாரும் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சைடுமே அது கஷ்டம் தான். ஸோ பெட்டர் வார் இல்லாமல் இது காம்ப்ரமைஸ் போனால் நல்லதுன்னு தோணும். ஸோ டெரரிசம் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே என்கரேஜ் பண்ண வேண்டியது கிடையாது. எப்போவுமே கோயம்புத்தூர் சரி இந்தியன்ஸும் சரி அது எப்போவுமே என்கரேஜ் பண்ணுற விஷயங்களும் கிடையாது. ஸோ எகென்ஸ்ட் த டெரரிசம் நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுத்திருக்க ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்போவுமே சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். பீயிங் ஏ இந்தியன் நான் அதை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம இப்போ அங்கே நடக்கிற போரில் நம்ம பதட்டமாக இருக்கிறோம். ஆனால் அங்கே சண்டையில் நம்ம பாதிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக பாதிக்கப்படுறோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோமான்னு கேட்டால் சந்தோஷமாலாம் இல்லை, அது நடக்கிறது வருத்தம் தான் நமக்கு. ஆனால் அதுக்காக நம்ம சும்மா சின்ன என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் இங்கே பண்ணாமல் இருக்கல. சும்மா வந்து நம்மளுடைய ஜாலிக்காக வரல, நம்ம ஒரு மன அமைதிக்காக சும்மா வந்துருக்கிறோம். அங்கே நடக்கிறதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமானா நம்மளால முடியாது. முடியும்னு நினச்சா கண்டிப்பாக